நீங்க இருக்கிற இடத்த திருச்செந்தூரா மாத்த முடியும். அதை எப்படி மாத்துறதுன்னா, திருச்செந்தூர் திருப்புகழ் பாடினோம்னு சொன்னா அந்த இடம் திருச்செந்தூராக மாறும். சண்முகரை மனசார நினைச்சுக்கங்க. வீட்டுல கட்டாயம் திருச்செந்தூர் சண்முகருடைய படம் கட்டாயம் இருக்கணும். என்னைக்குமே இன்னைக்கும் நாங்க வாழ்வை மாற்றும் வேள்மாறல் வழிபாட்டுல பல ஆயிரம் அடியார்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊர்ல நடத்துறோம். அந்த வர அடியார்களுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா திருச்செந்தூர் சண்முகர் படத்தை தான் கொடுக்குறோம். ஏன்னா அந்த படம் வீட்டுக்கு வந்தாலே போதும், மித்ததெல்லாம் சாமி பார்த்துக்குவார். இன்னைக்கும் வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாட்டுல ஒரு அதிசயம் நடக்குங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பண்றோம், பல லட்சங்கள் செலவாகிறது. அது எல்லாம் திருச்செந்தூர் ஆண்டவன் தான் கொடுக்குறேன். அந்த வழிபாடு தொடங்குவதற்கு முன்பாக எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து திருச்செந்தூர் பன்னீரிலை ஊறி பிரசாதம் வந்துடும். அது முருகனுடைய உத்தரவு. இன்ன வரைக்கும் பொய்த்தது கிடையாது. இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு அடியார் சொல்லிடுவாங்க, ஐயா திருச்செந்தூர் போனோம் இந்தாங்க பிரசாதம். அது எப்ப வரும்னா வேல்மாறல் வழிபாடு காலையில நடக்குதுன்னா அன்னைக்கு இரவு நம்ம கைக்கு வந்துடும். சாமி உத்தரவு கொடுத்துட்டார், சிறப்பாக நடக்கும். திருச்செந்தூர் ஆண்டவன் அங்க நிப்பார். இவ்வளவு தூரம் பேசுற தெய்வம்